மீனம் ராசி என்பர்களே இனிய வணக்கம். குடும்ப அன்பு இருந்தும் கருத்து வேறுபாடுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீடித்து கொண்டு அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பார்க்கப்பட்டது. நீங்கள் எதையுமே வேண்டும் என்று செய்யக்கூடிய ஒரு நபர்கள் கிடையாது. இருந்தாலும் சில காரியங்களும் சில விஷயங்களும் உங்களுடைய மனதிற்குள்ளும் உங்களுக்குள்ளும் ஏற்பட்டு அது தீராத பகைகளையும் தீராத கவலைகளையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. அதுவும் உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். 4ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் சுபத்துவமாக இருந்தாலுமே கோச்சாரத்தில் பரஸ்பரம் 6க்கு 8ஆக மறையும் பொழுது குடும்பத்தில் உள்ளவர்களிடமே ஒருவருக்கொருவர் ஆழமான ஒரு பாசமும் அன்புக்கும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்தது. ஆனால் ஒரு விஷயத்தில் கூட ஒருமித்த கருத்து வேறுபாடு ஏற்படாமல் கருத்து வேறுபாடுகள் நீடித்து கொண்டே தாங்க இருந்தது. யாரும் நீங்க ஒன்று சொன்னீங்க அப்படின்னா உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் ஒன்று செய்வார்கள். இது உங்களுடைய கணவன் மனைவி குழந்தைகள் பெற்றோர்கள் வரை அனைவரும் இப்படித்தான் செய்து கொண்டிருப்பார்கள். உங்களுடைய பேச்சுக்களை யாருமே கேட்க மாட்டாங்க. அதுதான் இந்த மீனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டே தாங்க இருந்தது. ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவார்கள். ஆனாலும் அடுத்து 5 நிமிடத்தில் ஏதோ ஒரு சின்ன விஷயத்திற்காக விவாதத்தை வெடித்து உங்களுடைய வாழ்க்கையவோ அல்லது உங்களுடைய குடும்பத்தை விட்டு கூட பிரிந்திருப்பாங்க. நீங்க 5 நிமிடம் நன்றாகத்தான் இருப்பீர்கள். அடுத்து என்ன ஆகும் தெரியாது. அந்த நாள் முழுவதும் பேசாமலும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க தேடி கொடுத்து கொண்டே தான் இருப்பீங்க. இந்த அன்பும் சண்டையும் கலந்த முரண்பாடான சூழல் குடும்பத்தில் ஒரு நிலையான அமைதியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்த விடாமல் அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்த விடாமல் தடுத்து கொண்டே தான் இருக்கும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டே தான் இருக்கும். அன்பு இருந்தாலும் அனைவரும் ஒரே விதமாக சிந்திப்பது கிடையாது. குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் அன்பு இருந்த போதும் வாழ்க்கை நோக்கங்கள் மற்றும் முடிவுகள் தொடர்பாக கருத்து வேறுபாடுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீடித்து கொண்டு அது தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அதுவும் உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளாக மட்டுமே தான் இதுவரைக்கும் பார்க்கப்பட்டிருக்கும். இந்த வேறுபாடுகள் சில நேரங்களில் உறவுகளில் தூரத்தை உருவாக்கி கொடுத்து கொண்டும் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள அன்பு இருந்ததால் முழுமையான பிரிவு ஏற்படாமல் அது உங்களை இன்னும் சங்கடங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொண்டே தங்க இருக்கும். நீங்கள் வெளிப்படையாக பேசாததால் பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெரிதாக மாற்றப்பட்டது. இன்னும் சில நேரங்களில் ஒரு நேர்மையான உரையாடல் பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வழிகளையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். ஆனா மீனம் ராசிக்காரங்க பல விஷயங்களை மனதில் வைத்துக் கொண்டு பேசாமல் இருந்திருக்கக்கூடிய ஒரு அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நீடித்திருக்கலாம். இதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட காலப்போக்கில் பெரிதாகவே மாற்றப்பட்டிருக்கும். சொல்லப்படாத உணர்வுகளும் விளக்கப்படாத சூழ்நிலைகளும் மற்றும் மறைக்கப்பட்ட வருத்தங்கள் உறவுகளை பாதித்து தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் உருவாக்கி கொண்டுமே தான் இருக்கும். அதுவும் உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். ஆனா இந்த மீனம் ராசி என்பது உபய ராசியாக இருப்பதால் எதையும் சற்றென்று வெளிப்படையாக பேசவும் முடியாமலும் தங்களுக்குள்ளேயே போட்டு உழன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். வாக்குஸ்தானத்தில் ராகுவின் தாக்கமோ அல்லது புதனின் பலவீனமான அந்தரங்கங்களோ நடக்கும் பொழுது நீங்கள் ஆரம்பத்திலேயே நீங்கள் பிரச்சனைகளை வெளிப்படையாக பேசித்திருக்காமல் மௌனம் காப்பதால் சின்ன சின்ன அளவிலான பிரச்சனைகள் கூட காலப்போக்கில் போதாகரமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவெடுத்து பெரிதாக கூடிய அளவுக்கு பிரச்சனைகளை தேடி கொடுத்திருக்கும். அன்று ஏன் இதை பேசவில்லை என்று பின்னர் மற்றவர்கள் உங்களை குற்றம் சாட்டி கொண்டுமே தான் இருப்பார்கள். உங்களது மௌனம் அங்கே சம்மதமாகவோ அல்லது சதியாகவோ பார்க்கப்படுவதால் உறவுகளுக்குள் இருக்கும் இடைவெளியானது அதிகரித்து சின்ன பொறி ஒரு பெரிய காட்டுத்தீயாகவே மாறுவதற்கான காரணமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்தது. இருந்தாலும் நீங்கள் எதையும் வேண்டுமென்று செய்யக்கூடிய ஒரு நபர்கள் கிடையாது. உங்களுடைய நேரமோ அல்லது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களோ சேரக்கூடிய நபர்களோ அவர்களுடன் இருக்கும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத குற்றச்சாட்டுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டே தான் இருந்தது. ஆனா நீங்க முடிந்த அளவுக்கு இனிமே உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய நபர்களிடம் பழகுங்கள். அவர்கள் தான் உங்களுக்கு இறுதி வரைக்கும் உங்களுடன் இருந்து போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுப்பாங்க. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் உங்களுடைய மனதிற்குள் இப்பொழுது மேம்பட ஆரம்பிக்கும். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பது
என்பதை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டும் நீங்கள் நடக்கக்கூடிய ஒரு நபர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் ஆதரவாக உங்களிடம் செயல்படுவாங்க. அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகி நல்ல ஒரு நிலைமைக்கும் தள்ளப்படக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களுமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இருப்பீங்க. கால தாமதமான பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க நிச்சயமா மாறிவிடுவீங்க. மற்றவங்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களாகத்தான் நிச்சயமா இருப்பீங்க. மனதில் நினைத்த பணிகளை செய்து முடித்து வாழ்க்கைக்குள்ள வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு நன்மைகள் உங்களை தேடி வரும். வெளியூர் மற்றும் வெளிநாட்டு தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு வந்துவிட்டது. வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதே அதனை பயன்படுத்திக் கொள்வதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. மன நிம்மதி இனிமே வரக்கூடிய நாட்கள்ல அதிகரிக்கும். சந்திரனின் சுப சஞ்சாரமும் லக்னாதிபதியான குருவின் சுபஸ்தான கோச்சார அமைப்புகளும் இணையும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு ஆழமான தெய்வீகமான மன நிம்மதி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்து எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது மட்டுமே தான் உங்களை தேடி வரும். அந்த அளவுக்கு எல்லா விதமான விஷயங்களும் உங்களை தேடி வரக்கூடிய நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உலகியல் ஆடம்பரங்களின் மீது இருந்த அதீத பற்று மற்றும் பேராசைகள் குறைந்து மனதை எப்படி பக்குவப்படுத்துவது என்ற ஞானமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். கடந்த கால கசப்பான நினைவுகளையும் உங்களுக்கு துரோகம் செய்த மனிதர்களையும் மன்னித்து மறந்துவிடும் பரந்த பக்குவம் உங்களுக்குள்ள இப்பொழுது பிறந்துவிடும். தேவையற்ற அச்சங்கள் பதற்றங்கள் யாவுமே நீங்கி எந்நேரமும் ஒருவித நேர்மறை எண்ணத்தோடு நிம்மதியாக வாழ வழிவகுக்கும் ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. உடல் ஆரோக்கியம் சீரடைவதால் மனதில் புதிய உற்சாகமானது பிறந்து எந்நேரமும் சுறுசுறுப்புடன் ஓடி ஓடி உழைத்து வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க மாறிவிடுவீங்க. குடும்பத்துக்குள்ள ஒரு ஒற்றுமையானது கிடைக்கும். இரண்டாம் வீடான குடும்பஸ்தானத்தில் இருந்த அசுப கிரகங்களின் நிழலானது விலகி 4ஆம் வீடான சுகஸ்தானம் பலம் பெறும் பொழுது குடும்பத்தில் நிலவி வந்த உட்கட்சி பூசல்களும் இரு தரப்பாக பிரிந்து பேசக்கூடிய சூழல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முற்றிலும் மறைந்து ஒற்றுமை குடும்பத்துல ஒரு ஒற்றுமையானது இப்பொழுது வலுப்படமா ஆரம்பிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமித்த கருத்துக்களுடன் செயல்பட தொடங்குவாங்க. நான் பெரியவன் நீ சிறியவன் என்ற ஈகோ பார்க்காமல் குடும்பத்தின் எதிர்கால நலன் கருதி அனைவரும் ஒன்றாக அமர்ந்து மனமிட்டு பேசக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. பூர்வீக சொத்துக்களை பிரிப்பது, புதிய அசையா சொத்துக்கள் அல்லது வீடு வாங்குவது போன்ற காரியங்கள் குடும்ப பெரியவங்களின் முன்னிலையில் சுமூகமாக பேசி தீர்க்கப்படக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இந்த ஒருமைப்பாடு தாங்க இந்த குடும்பத்திற்கு ஒரு வலுவான பாதுகாப்பை தேடி கொடுக்கும் என்பதை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புரிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே நல்லதாக நடக்க ஆரம்பிக்கும். அதனையும் பார்த்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க தெரிந்து கொள்வீர்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுப்பாங்க. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் உங்களுடைய மனதிற்குள் இப்பொழுது மேம்பட ஆரம்பிக்கும். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டும் நீங்கள் நடக்கக்கூடிய ஒரு நபர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் ஆதரவாக உங்களிடம் செயல்படுவாங்க. அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகி நல்ல ஒரு நிலைமைக்கும் தள்ளப்படக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களுமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இருப்பீங்க. கால தாமதமான பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க நிச்சயமா மாறிவிடுவீங்க. மற்றவங்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களாகத்தான் நிச்சயமா இருப்பீங்க. மனதில் நினைத்த பணிகளை செய்து முடித்து வாழ்க்கைக்குள்ள வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு நன்மைகள் உங்களை தேடி வரும். வெளியூர் மற்றும் வெளிநாட்டு தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு வந்துவிட்டது. வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதே அதனை பயன்படுத்திக் கொள்வதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. மன நிம்மதி இனிமே வரக்கூடிய நாட்கள்ல அதிகரிக்கும்.
சந்திரனின் சுப சஞ்சாரமும் லக்னாதிபதியான குருவின் சுபஸ்தான கோச்சார அமைப்புகளும் இணையும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு ஆழமான தெய்வீகமான மன நிம்மதி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்து எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது மட்டுமே தான் உங்களை தேடி வரும். அந்த அளவுக்கு எல்லா விதமான விஷயங்களும் உங்களை தேடி வரக்கூடிய நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உலகியல் ஆடம்பரங்களின் மீது இருந்த அதீத பற்று மற்றும் பேராசைகள் குறைந்து மனதை எப்படி பக்குவப்படுத்துவது என்ற ஞானமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். கடந்த கால கசப்பான நினைவுகளையும் உங்களுக்கு துரோகம் செய்த மனிதர்களையும் மன்னித்து மறந்துவிடும் பரந்த பக்குவம் உங்களுக்குள்ள இப்பொழுது பிறந்துவிடும். தேவையற்ற அச்சங்கள் பதற்றங்கள் யாவுமே நீங்கி எந்நேரமும் ஒருவித நேர்மறை எண்ணத்தோடு நிம்மதியாக வாழ வழிவகுக்கும் ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. உடல் ஆரோக்கியம் சீரடைவதால் மனதில் புதிய உற்சாகமானது பிறந்து எந்நேரமும் சுறுசுறுப்புடன் ஓடி ஓடி உழைத்து வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க மாறிவிடுவீங்க. குடும்பத்துக்குள்ள ஒரு ஒற்றுமையானது கிடைக்கும். இரண்டாம் வீடான குடும்பஸ்தானத்தில் இருந்த அசுப கிரகங்களின் நிழலானது விலகி 4ஆம் வீடான சுகஸ்தானம் பலம் பெறும் பொழுது குடும்பத்தில் நிலவி வந்த உட்கட்சி பூசல்களும் இரு தரப்பாக பிரிந்து பேசக்கூடிய சூழல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முற்றிலும் மறைந்து குடும்பத்துல ஒரு ஒற்றுமையானது இப்பொழுது வலுப்படமா ஆரம்பிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமித்த கருத்துக்களுடன் செயல்பட தொடங்குவாங்க. நான் பெரியவன் நீ சிறியவன் என்ற ஈகோ பார்க்காமல் குடும்பத்தின் எதிர்கால நலன் கருதி அனைவரும் ஒன்றாக அமர்ந்து மனமிட்டு பேசக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. பூர்வீக சொத்துக்களை பிரிப்பது, புதிய அசையா சொத்துக்கள் அல்லது வீடு வாங்குவது போன்ற காரியங்கள் குடும்ப பெரியவங்களின் முன்னிலையில் சுமூகமாக பேசி தீர்க்கப்படக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இந்த ஒருமைப்பாடு தாங்க இந்த குடும்பத்திற்கு ஒரு வலு